Hey hi, welcome back to GS channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம சுரக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த சுரக்காய் வந்து வேர்க்கடலை போட்டு பண்ணிருக்கேன் இன்னைக்கு. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, இது பண்றதுக்காக நான் வந்து ஸ்டவ்ல வந்து ஒரு ஸ்கில்லட் வச்சிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் இதல வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தா நல்லா இருக்கும் because நம்ம இந்த காயை வந்து தண்ணி ஊத்திலாம் நம்ம வந்து வேக வைக்க போறது கிடையாது. சோ இப்போ எண்ணெய் சூடான பிறகு நான் வந்து சீரகம் இதல சேர்த்துக்கிறேன். நான் வந்து இந்த டிஷ் செய்யறதுக்கு கோகனட் ஆயில் போட்டுருக்கேன். அதனால வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வந்திருக்கு நமக்கு. இப்போ இதோட நான் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கத சேர்த்துக்கிறேன். இத நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து இத வறுத்து விட்டுக்கலாம். இதோட சேர்த்து நான் இப்போ கறிவேப்பிலை போட்டுறேன். சோ இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து நான் வறுத்து விட்டுக்க போறேன். கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும். சோ அதுக்கு கூட வந்து salt ஆட் பண்றேன். இத நல்லா mix பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்க இந்த வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. நான் ஒரு 3 to 4 minutes இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதோட சேர்த்து நம்ம இந்த சொரக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து 250 கிராம் சொரக்காய் எடுத்துர்க்கேன் இதோட. இது வந்து நான் நல்லா சின்ன சின்னதா வந்து வெட்டி வச்சிருக்கேன். பெருசா போட்டா கொஞ்சம் டைம் ஆகும் வேகறதுக்கு. அதனால நான் வந்து டைரக்டா இந்த சுரக்காய் இதல சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வேறனா பெருசா வெட்டி இருந்தீங்கன்னா நீங்க குக்கர்ல கூட ஒரு விசில் போட்டுக்கலாம். ஆனா ரொம்ப தண்ணி கம்மியா ஊத்தணும் because இது ஆல்ரெடி நீர் காயன்றதுனால இதுலயே தண்ணி வந்துரும் நமக்கு. நான் தண்ணி எல்லாம் எதுமே விடாம அப்படியே வந்து வதக்கி விட்டுட்டு இருக்கேன். இத நான் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுட்டு இருக்கேன். இது கண்டிப்பா வதங்க வந்து ஒரு 7 to 8 minutes ஆகும். இப்போ நான் இத மூடி வச்சிரேன். ஒரு 2 to 3 minutes அப்புறம் எடுத்து நம்ம வந்து கலரி விடலாம். பாருங்க இது வந்து நல்லா ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இதல வந்து கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது இன்னும் நல்லா வந்து கலரி விட்டுடலாம். இது கூட நான் தண்ணி எதுவுமே இதல போடல. நம்ம யூஸ் பண்ணிருக்க அந்த வெங்காயம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அதுக்கு அப்புறம் இந்த காயில இருக்க தண்ணியே கொஞ்சம் வந்திருக்கு. இதோட தான் அது வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சோ நீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்பப்ப எடுத்து ஃப்ரை பண்ணீங்கன்னா அது வந்து வெந்துரும். பட் வேகறதுக்கு ஒரு 8 minutes கிட்ட நமக்கு டைம் எடுக்கும். இப்போ திரும்பவும் இத வந்து நம்ம ஒரு 3 minutes க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்க இது இன்னும் ஒரு 2 to 3 minutes நல்லா நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ வந்து ஃபைனலா வந்து இதோட வந்து வேர்க்கடலை and வரமிளகாய் அரைச்சி வச்சிருக்கேன். சோ அத ஒரு 2 ஸ்பூன் இதோட சேர்த்து நான் mix பண்றேன். ஏன்னா நம்ம காரத்துக்கு எதுவுமே ஆட் பண்ணல. சோ இந்த வேர்க்கடலை and அதோட சேர்த்து வரமிளகாய் ஒரு 4 வரமிளகாய் வச்சிருக்கேன்.
2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். ஸோ இது போட்டோம்னா இந்த டைமில் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த சுரக்காய் கடலை கறி. இது வந்து சுரக்காய் வேர்க்கடலை பொரியல்னு சொல்லலாம். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பொரியலாகவும் யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து இதை சாப்பாடுக்கே வந்து நல்லா அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ருவோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் வெரி ஹெல்த்தி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு வில்லேஜ் ஸ்டைல் ஃபுட்டு. சுரக்காய் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி டியூரிங் த சம்மர் டைம். இதே போல் இன்னொரு ஹெல்த்தியான வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் காயத்ரி செல்வரசன்.